அவரை நிராகரித்தார்கள். ஆனால் தேவன் அவருக்கு ஆறுதல் கொடுத்தார். எல்லாம் ரெண்டு ஆப்போசிட்டில் வருது பார்த்தீங்களா? நிராகரிப்பு வந்தது, தேவ ஆறுதல் வந்தது. முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னது மட்டுமல்ல, இவர் புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷத்தை எந்த விதமான சட்டத்திட்டம் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார். வேடிக்கையாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். இங்கே இவங்க அசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்களும் ஒருமனப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஒன்று, இயேசுவே கிறிஸ்து. இதே மாதிரி நம்ம முன்னாடி யாராவது சொல்ல கேட்டிருக்கோமா? இயேசுவே கிறிஸ்து, அவர் மேசியாவாக அந்த உலகத்தில் மரித்து உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க, உயிரோடு எழுந்த உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். நாம் இப்பொழுது கொரிந்து பட்டணத்திலே பவுலடியார் அறிவித்த சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய மனநிலை எப்படி இருந்தது. ஏன்னா திடீர்னு ஊழியக்காரங்களுக்கு அநேகமான பேருக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அதிகமான பேருக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கப்படுகிறவர்கள். ஒவ்வொரு ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. விசேஷமாக நீங்கள் அநேக ஊழியக்காரங்கள்ட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஒன்று. பவுலடியார் அநேக இடங்களில் அவர் சோர்ந்து போனாலும் கர்த்தர் அவரை தேற்றுகிறார், அவர் வைராக்கியம் கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னொரு இடத்துல இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவரை நிராகரித்தார்கள், ஆனால் தேவன் அவருக்கு ஆறுதல் கொடுத்தார். எல்லாம் ரெண்டு ஆப்போசிட்டில் வருது பார்த்தீங்களா? நிராகரிப்பு வந்தது, தேவ ஆறுதல் வந்தது. 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் நிராகரித்தார். அடுத்ததாக 18வது அதிகாரம் 9-10 வசனத்தில் தேவன் அவர்களோடு கூட ஆதரித்தார், அவர்களுக்கு ஆறுதல் செய்தார். வாசிங்க தயவுசெய்து 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் பிரஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார். அதாவது முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னது மட்டுமல்ல, இவர் புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷத்தை எந்த விதமான சட்டத்திட்டம் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், காட் ஃபியரர்ஸ், அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை, மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யூதர்கள், நீ இப்படி சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன சொல்கிற அனுமதி கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு போயிடுற, இது நல்லதில்லை. ஏன் அப்படி சொன்னார்? அந்த கொரிந்து பட்டணத்தில் எல்லாருக்கும் இந்த சட்டத்திட்டங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து விட்டார். ஆனால் அவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது யூதர்கள் ஏன் அவ்வளவு எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா யூதர்கள் சட்டத்திட்டத்தை அப்படி நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றுறவங்க, நியாயப்பிரமாணத்தில் ஊர்னவங்க, நம்ம காய வச்சவங்க, ஊர்னவங்க. ஆமாம், நியாயப்பிரமாணத்தில் இந்த சோக்ட் இன்ட்டு, தமிழ் இங்கிலீஷில் சோக்ட் இன்ட்டு, ஓகே, ஊறி போனவங்க, ஊறுகா மாதிரி. ஓகே, ஏன் எதிர்த்தார்கள்? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. யார் புதுசாக மோசேயினுடைய பிரமாணத்தை மீற சொல்லுகிறாங்க. ஆமாம், பின்னாடி அவங்க சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. 13வது வசனத்தை பாருங்கள். 13வது வசனம், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய்னா வித்தியாசமாய், அதற்கு மாறாக போதிக்கிறார். என்ன போதிச்சிருப்பார்? அப்படி நம்ம என்ன போதித்தாருன்னு சொல்லி பார்ப்போம் பின்னாடி. ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கொரிந்து பட்டணத்தில் இவங்க இவ்வளவு எதிர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்ன? எல்லா பட்டணத்திலும் வந்துச்சு. முக்கியமாக என்னென்னா, எப்பொழுதெல்லாம் புறஜாதியாக இருக்கக்கூடியவர்கள் வர்றாங்களோ அப்போல்லாம் இவங்க நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அதிகமாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது இங்கே விசேஷமாக கொரிந்து பட்டணத்தில்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் பாவிகளில் இவங்க ரொம்ப பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமானவங்க அப்படின்ற, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஈஸியாக ரட்சிப்பு வர, ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கதவை திறந்து விட்டியா அப்படின்னு இருக்காங்க.
ஏன் ரொம்ப அதாவது பாவிகளில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமானவர்கள் என்று ஏன் சொல்கிறாங்க? கொரிந்து பட்டணத்தில் பிரச்சனை. அதாவது என்னாச்சு, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், நல்லா வந்து திட்டமாய் அவங்களுக்கு சரியானபடி போதித்து அவங்க, அதாவது புறஜாதியார் அதாவது கிரேக்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் சிற்றின்பத்துலேயும் ரொம்ப ஆசாபாசத்துலேயும் எல்லாருமே அலைந்து கொண்டு இருந்தபோது அவங்களுக்கு விரக்தி ஆயிடுச்சு. இதுதான் ஒரு வாழ்க்கையா? ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வேணும், விபச்சாரம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு சொல்லி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை வந்திருக்கு. அப்புறம் வந்து நிறைய தேவதைகளை வழிபட்டு வர்றாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ இவ்வளவு தேவதைகள்லாம் வேணுமா? அப்போ படைத்தவர்னு ஒரு ஆண்டவர் இருக்க அப்படியே ஏக தெய்வ வழிபாட்டுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தப்படுறாங்க. அப்போது இதுங்க என்ன இருந்ததுன்னா, அந்த இடத்துல ஜெப ஆலயங்கள் இருக்குது, அங்கே போகிறாங்க. ஜெப ஆலயங்களில் அவங்க ரெண்டுமே அங்கே இருக்குது. அதாவது ஒழுக்க நெறியோடு கூட வாழக்கூடிய அவங்க சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது. அதுக்கடுத்ததான் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரையும் நீங்கள் நமஸ்கரிக்கக்கூடாது அப்படி எனக்கு இந்த 10 கட்டளையில் வரக்கூடிய முதல் 2 வந்து உங்களுக்கு ஏக தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. 2 வருது. ஒழுக்க எத்திக்கல் டீச்சிங் இருக்குது. அடுத்தது மோனோதீசம், அதாவது ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான், ஏக கடவுள் கிடையாது, அநேக கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே பிடிச்சிருச்சு. 2ம் பிடித்து உள்ளே வந்தவர்களுக்கு அங்கே உள்ள சில காரியங்கள் பிடிக்கலை. என்னென்னா, ரொம்ப அதாவது கொத்தமல்லியிலேருந்து எல்லாத்துக்கும் வந்து சட்டத்திட்டங்களை நூல் பிடிச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ சட்டத்திட்டங்கள் பின்பற்ற வேண்டுமா? 1. 2வது அதை விட மேலானது என்னென்னா, இவங்க வந்து விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாங்க. ஏன் விருத்த சேதனம் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப விகற்பமாக இருந்ததுன்னா, இந்த உடற்பயிற்சியாளர்கள் எல்லாருமே நிறைய இருந்திருக்காங்க. அங்கே வந்து காமன் பாத், ஒரு பொதுவான குளியல் அறை இருக்கும் அவங்களுக்கு. அங்கே போகும்போது எல்லாருமே நிர்வாணமாக தான் குளிப்பாங்க. அப்போ ஒருத்தர் பார்க்கும் பொழுது அடுத்தது இந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ணினவர்கள் பார்க்கும்போது கேலி பண்ணுவாங்களாம், விருத்த சேதனம் பண்ணவங்களை பார்த்து. இப்போ அது அவங்களுக்கு பிடிக்கலை, விருத்த சேதனம் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலை, அது ஏன் செய்யணும் நாங்கள் அப்படின்னு. இப்போ சுவிசேஷம் வரும்பொழுது என்ன சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவ்வளோதான். சரீரத்தில் விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம்னு சொல்லு, ஆவியில் இருதயத்தில் விருத்த சேதனம் சொல்லும் பொழுது உடனே இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி வர்றாங்க. எங்களுக்கு ஒழுக்க நெறி இருக்கிறது, அதுக்கு அடுத்ததாக ஏகதெய்வ வழிபாடு இருக்கிறது, அதற்கு அடுத்ததாக இந்த எங்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கலாச்சாரத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து யூத கலாச்சாரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி திரும்ப நீங்கள் ஆண்டவர்களை கொண்டு வரீங்க, அது கிடையாது. நாங்கள் இருக்கிறபடியே, நாங்கள் வாழ்கிறபடியே, ஆனால் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டாம், அவ்வளோதான். இதை உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை பார்த்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆஹா இவர் கதவை திறந்துட்டார், ரொம்ப திறந்துட்டார், எல்லாருமே அவன் போகிறவன் வர்றவன்லாம் இப்போ உள்ளே வந்துட்டான், இப்போ யெகோவா என் தேவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது வேத பிரமாணத்திற்கு விரோதமாய் தேவனை சேவிக்கும்படி இவன் சொல்கிறான். அதுதான் அங்கே அவர் சொன்னது, வேத பிரமாணத்துக்கு விரோதமாய், விகற்பமாய். எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன? அதோடைய சுச்சுவேஷன், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்படி அடுத்த தேவ தரிசனம் வந்தது. ஏன் தேவ தரிசனம் வந்ததுன்னு நம்ம சொல்லி போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். தயவுசெய்து 9, 10 வசனங்களை வாசிப்போமா? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமாம், அவருக்கு வந்து எதிர்ப்புகளும் இருந்தது, தேவ ஆறுதல் அல்லது அவருக்கான வாக்குத்தத்தம் இருந்தது. இன்னொன்று 2 இருந்தது. ஒன்று எதிர்ப்புகள், அதாவது கோர்ட் கேஸும் வந்துச்சு. அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் பவுல் பேசுவதற்கு எத்தனை மணி நியாயஸ்தலத்துக்கு கொண்டு போகிறாங்க. 12வது வசனம். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழுந்து, அதாவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். இங்கே இவங்க அசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்களும் ஒருமனப்பட்டு தப்பு செய்யறதுக்கு ஒருமனப்படுறாங்க, எல்லாத்துக்கும் கூட்டம். அதே மாதிரி அதே மாதிரி அனனியா சஃபீரா 2 பேர் சஃபீரால் பேசும்பொழுதும் நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன, எல்லாம் 2 பேரும் நல்லா ஒத்து போகிறாங்க. ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவரை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். ரொம்ப அகெயின்ஸ்டாக அவருக்கு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கல்லியோன் வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா,
பவுல் பேசுகிறதுக்கு அப்படி எத்தனை படுகைகள் அப்படின்னு கொஞ்சம் இருமல் எடுத்துகிட்டு எந்திரிச்சு நின்றுப்பார். உடனே சரி நீ பேசாமல் உட்காருப்பா, கோர்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு வேலை. என்ன சொல்கிறாரு 14வது வசனத்தில் வாசிங்க ஐயா. பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் சொல்லிக் கொடுப்பது நியாயமாயிருக்கும். ஆமாம், இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்தி விட்டான். விரட்டிட்டாரு. இவங்க வந்து கோர்ட்டில் போட்டு நம்ம பக்கம் வாங்கிடலான்னு வரும்போது அங்கேருந்து விரட்டிடும். அவங்க வெளியில் வந்து செஞ்சாங்க, வெளியில் வந்து சும்மாவும் போகல. எனக்கு அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. அதாவது ஏதாவது ஒரு வேலையை பண்ணால் ஒரு 4 பேரை சுட்டுடலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அப்புறம் வந்து சரியாயிடும் அப்படின்னு போட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. சொஸ்தனையை பிடிச்சி. ஏன் சொஸ்தனையை பிடித்து அடித்திருக்கணும்? அவன் ஜெப ஆலயத்திൻ്റെ தலைவன், அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கிரேக்கர்லாம் போட்டு அடிக்கிறாங்க. கேஸு சரியாக வரல, ஏதாவது ஒரு கேஸு போடணும், ஏதாவது ஒரு கேஸ் நடக்கணும். இங்கே தடியடி நடத்தணும், இல்லை துப்பாக்கி சொல்லி ஏதாவது ஒரு கேஸை போட்டுறணும், உள்ளே கொண்டு வந்துடணும். ஏன் அவரை போட்டு பாவப்பட்ட அவரை போட்டு ஏன் அடிக்கிறாங்க? ஏன் அவரை போட்டு அடிக்கிறாங்க? இவர் ஏதாவது உள்ள வருவாரா, இவர் அப்போது ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்து, அப்போ இதை பார்த்துட்டாவது என்ன ரொம்ப சீரியஸாக இருக்குதே அப்படின்னு நினச்சாங்க. அவர் எதையும் கண்டுக்கிறாம வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. சொஸ்தேனே வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு சொஸ்தேனே வந்து இவருக்கு சப்போர்ட். யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? பவுலுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். பவுலுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ரசிக்கப்படுறாரு, கிறிஸ்பு என்பவர். 8வது வசனத்துக்கு வாங்க. ஜெப ஆலய தலைவனாக கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசமானான். ஒரு ஆள் போச்சு, ஒரு விக்கெட் போயிடுச்சு. இங்கே 2வது இன்னொரு தலைவரை போட்டிருக்கிறாங்க, அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட்டாக இருந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஒன்று வேற ஜபால தலைவன், அவர் சபாலய தலைவன், அவரையே போட்டு அடிக்கணும். அவர் தானே பிராது கொடுக்க வந்திருக்கிறார். பாவம், அவர் தான் பிராது கொடுக்க வந்திருக்கிறார். வந்து கல்யாணம் வந்து கல்யாணம் ஜட்ஜி அவர் வந்து விசாரிக்கல. கொண்டு போனது நான் இவங்களை நீ சரியாக கேஸை ப்ரெசென்ட் பண்ணலன்னு போட்டு இவர் அடிச்சுட்டாங்களோ, திரும்பிட்டாங்க இல்லை? அப்போ இந்த கோர்ட்டுக்கு போவாங்க எல்லோரும். ஒருத்தன் நம்ம ஆள்லேயே ஒருத்தன் சரியாக பேசுகிறேன்னா வெளியில் வரும்போது அவனே அடிச்சுக்கிடுவாங்க உள்ள. அப்படி இருக்கலாம். சரியானபடி கோர்ட்டு இது பண்ணலை, ஒருவேளை அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அல்லது சரியான குற்றச்சாட்டு தாக்குதல், சரியான குற்றச்சாட்டு கொண்டு சரியான எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வரல. ஏன்னா கிரேக்கர்கள் தான் அடிக்கிறாங்க. அல்லது இருந்தாலும் ஒரு ரகசிய கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம். இல்லை, இவரே தூண்டி விட்டுட்டு இவரே கொண்டு போயிருந்திருக்கலாம். யார் கொண்டு விட்டு? அந்த சொஸ்தனேவே கொண்டு ஒருவேளை இந்த இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி தூண்டி விட்டு கொண்டு போயிட்டு திரும்ப பின்னாடி வந்து ரிவர்ஸ் அடிச்சிருக்கலாம். கிரேக்கர்கள் முதல்ல யூதர்கள் வந்தாங்க, இப்போ கிரேக்கர்கள் போட்டு அடிக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது இந்த இடத்துல. என்ன தான் நடக்குது? அதாவது ஏதாவது செய்யணும்னா எதையாவது செஞ்சிடணும். ஓகே, எதிர்ப்புகள் இருந்தது. அதே சமயத்தில் சொஸ்தேனே வந்து யூதர்களுடைய ஜபாலை தலைவன் தான், அதனால தான் கிரேக்கர்கள் அடிக்கிறாங்க. இல்லை, எல்லாருமே கிரேக்கர்கள் யூதர்கள் எல்லாருமே போய் அவருக்கு முன்பதாக பிராது பண்ணுறாங்க. கிரேக்கர்லாம் கூட்டு போகிறாங்க. சரி சரி, பாவப்பட்ட மனுஷன் அவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க, என்னன்னு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, அதுக்கு பின்பதாக 18வது வசனம், பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்து சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்று ஓடி போகலை, இங்கே மட்டும் எடுப்பால சொல்லிட்டு போறாரு. தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்ததுனாலே கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம், சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். திரும்ப நிறைய இடத்துல அடி வாங்கியாச்சு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், திரும்ப போகிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவங்க கூடாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து சோர்வு, தனிமை, அதற்கு அடுத்ததாக அவருக்கு வந்து அவருடைய ஐக்கியம் வருகிறது, வைராக்கியம், நிராகரிப்பு, அதே சமயத்தில் தேவ ஆறுதல் அவருக்கு கிடைக்கிறது, எதிர்ப்பு, பெரிய ஒரு விடுதலை வருகிறது. சுவிசேஷம். அவர் என்ன பேசினார்? 3வதாக பவுலடியார் கொரிந்து பட்டணத்தில் என்ன பேசினார்?
நிறைய ஒன்றும் கொடுக்கப்படலை இல்லையா? ஆமாம். நிறைய, ஆனால் வந்து சில இடங்களில் இருக்குது. என்னெல்லாம் பேசினார்னு சொல்கிறாரு, என்னெல்லாம் சொன்னார் அவர். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஒன்று, இயேசுவே கிறிஸ்து. இதே மாதிரி நம்ம முன்னாடி யாராவது சொல்ல கேட்டிருக்கோமா? இயேசுவே கிறிஸ்து. பேதுரு சொல்வார்ல, பேதுரு சொல்றாரு, அந்த நீங்கள் சிலுவையில் இறந்த இந்த இயேசுவையே தேவன் எழுப்பினார் என்று சொல்றாரு. ஒன்று, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரே கிறிஸ்துவாகவும் ராஜாவும் இருக்கிறார். அடுத்தது பவுலடியார் சொல்றாரு. பவுலடியார் ரசிக்கப்பட்ட உடனே வந்து 11வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கெல்லாம் இருக்கு. ஆக ரொம்ப தெளிவாக அவர் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வர்றார். கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மேசியா. மேசியா. மேசியாவுடைய முக்கியமான அர்த்தம், அதாவது அந்த வார்த்தையினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன, அவனுடைய உட்பொருள் என்ன? ராஜாவாக அபிஷேகம். என்னங்க? ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவர். அது ரெண்டு வார்த்தை. அபிஷேகிக்கப்பட்டவர் தான் மெஷியா. மெஷியா அப்படிங்கிறதுக்கும் கிறிஸ்தோஸ் என்கிறதுக்கும் என்னென்னா த அனாயிண்டட் ஒன். அதில் என்ன அனாயிண்டட் ஒன்? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? இயேசுவே அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்?